Now we go to see about the ART. ART means Associated Reproductive Technologies. ஓகேவா, நமக்கு வந்து என்ன நமக்கு ART அப்படிங்கிறது என்ன, அசோசியேட்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இந்த ART அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து ஒரு ஒரு உமன்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஆக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அந்த எக்ஸு அண்டு ஸ்பெர்ம்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் பீயிங்லேருந்து எடுத்து லெபார்ட்ரியில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபியூஷன் பண்ணி ப்ரெக்னென்சியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த டெக்னாலஜி இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ART அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ART அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் த கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர், the collection of procedures. It's including the handling of the gametes, handling of gametes, handling of gametes or embryos from outside of the body. நமக்கு பாடிக்கு அவுட் சைடில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேமிட்ஸ் ஆர் எம்ப்ரியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி டு அச்சீவ் த ப்ரெக்னென்சி, டு அச்சீவ் எ ப்ரெக்னென்சி. இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர் தான், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ART அப்படின்னு சொல்கிறோம், அசோசியேட்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இந்த ART டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அந்த மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன். நம்ம வந்து இங்கே வந்து ஹெட்லைன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, நமக்கு வந்து இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைப் ஆஃப் டெக்னாலஜி வந்து யாருக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டு ட்ரீட் எ இன்ஃபெர்டைல் மேன் வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட். ஓகேவா, நமக்கு வந்து ஒரு மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஸ்பெர்மோடைய கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரொசீஜரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா த செமன் வில் பி கலெக்டட். ஓகேவா, செமன் வில் பி கலெக்டட் ஃபார் ஹஸ்பண்ட் ஆர் ஹெல்த்தி டோனர்ஸ்கிட்டருந்து நம்ம வந்து செமனை வந்து கலெக்ட் பண்ணுறோம். தென் introduced into the uterus. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து யூட்ரஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் த்ரூ தி வெஜினா. நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோ வெஜினா மூலமாக நம்ம வந்து செமனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி யூட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் பை அ கேத்தர்டர்ஸ். ஓகேவா, ஒரு கேத்தர்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ வந்து என்னாகும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து எங்கே விட்டுருக்கோம், நம்ம வந்து யூட்ரஸில் வந்து விட்டுருக்கோம். இப்போ நமக்கு வந்து இங்கே எக்கு வந்து எங்கே இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆம்புலா ஜங்ஷனில் வந்து இருக்கும், ஆம்புலா அண்ட் இஸ்த்மஸோடைய ஜங்ஷனில் வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து அழகாக இங்கே என்ன ஆயிரும், நமக்கு வந்து ஸ்விம் பண்ணி போய் நமக்கு வந்து எக்கோட என்ன ஆயிரும், ஃபியூஷன் ஆகி நமக்கு வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னென்சியை வந்து கொடுக்கும். ஓகேவா, என்ன பண்ணும், ஒரு நார்மல் ப்ரெக்னென்சியை வந்து கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வி கோ டு see the in vitro fertilization. in vitro fertilization சொல்லலாம், இல்லை டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லலாம், இல்லை இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ இந்த இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் அண்டு எக்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபியூஸ் பண்ண போகிறோம் இந்த லெபார்ட்ரி, அதாவது அவுட் சைட் ஆஃப் த பாடியில். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து நிறையா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ovarian stimulation.
ஓவரியன் ஸ்டிமுலேஷன். ஓவரியன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த உமன் இருக்காங்க பாருங்கள், அந்த உமனுக்கு வந்து ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும், நமக்கு ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்படி இன்ஜெக்ட் பண்ணி அடுத்தது ஆஃப்டர் 34 to 37 ஹவர்ஸ்க்கு அப்புறம், நமக்கு வந்து 34லேருந்து 37 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துச்சுக்கோ, ஒரு ஜென்ரல் அனஸ்தியா. ஓகேவா, நமக்கு ஒரு ஜென்ரல் அனஸ்தியா, அதாவது மயக்க மருந்து கொடுக்குறோம். ஓகேவா, ஒரு ஜென்ரல் அனஸ்தியா கொடுத்து ஒரு மைனர் சர்ஜரி. ஓகேவா, என்ன, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துச்சுக்கோ, the egg will be retrieval. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுறோம், எக்கை வந்து எடுத்துடுறோம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஒரு உமன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மந்த்லி ஒரு எக் தான் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின்ஸ் கொடுக்கும்போது நமக்கு மோர் எக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ மோர் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ்ட் ஆகுது. இந்த மோர் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த ஃபியூஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ வந்து நம்ம வந்து க்ரையோ ப்ரெஷர்வேஷன் கூட நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவரியிலேருந்து எக்கை வந்து என்ன பண்ணிட்டோம், ரிட்ரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா, என்ன பண்ணிட்டோம், எக்கை வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டோம். இப்போ எக்கை ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துச்சுக்கோ, இந்த எக்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எக்ஸ் ப்ரிப்பேர் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா த கேமிட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், த கேமிட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். கேமிட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேமிட் ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் எல்லாம் இருக்குமில்ல, ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த ஃபாலிக்கல் செல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்டு ஃப்ரம் த சரௌண்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம வந்து எக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரிப்டு ஃப்ரம் த சரௌண்டிங் செல்ஸ். அதே டைமில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்கிட்ட இருந்து செமனை கலெக்ட் பண்ணுறோம். செமன்லேருந்து ஸ்பெர்ம்ஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஐசோலேட்டட் பண்ணி ரெண்டையும் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துச்சுக்கோ, இந்த ஸ்பெஷல் மீடியாவில் வைக்கிறோம். எங்கே வைக்கிறோம், ஸ்பெஷல் மீடியாவில் வைக்கிறோம். தென் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, நமக்கு வந்து இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்கு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்ம்ஸ் இந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து கம்பைன் ஆகும்போது நமக்கு வந்து என்னாகும், நமக்கு வந்து இங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஒரு எக்கை வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ 10,000லேருந்து 1 lakh. ஓகேவா, நமக்கு வந்து 10,000லேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துச்சுக்கோ 1 lakh மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் வந்து வேணும். ஓகேவா, எவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் வேணும், நமக்கு 10,000லேருந்து 1 lakh மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு எக்குக்கு நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு நீட் ஆகுது. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும், ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவ் டு டிவைட். இப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக டிவைட் ஆகி தென் 4 தென் 8 செல் ஸ்டேஜஸ்க்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த 8 செல் பிளாஸ்டோமியர்ஸ் இருக்குல்ல, இந்த 8 செல் பிளாஸ்டோமியர்ஸை நம்ம எங்கே கொண்டு போய் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து யூட்ரஸில் கொண்டு போய் அட்டாச் பண்ண போகிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as a implantation அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அந்த பேசிக் ஸ்டெப் பாருங்கள், நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணோம், த ஓவரியன் ஸ்டிமுலேஷன் பண்ணோமா. நமக்கு ஓவரியன் ஸ்டிமுலேஷன் வந்து எப்படி பண்ணோம், நமக்கு வந்து ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராபின்கிற ஹார்மோன்ஸ் வச்சு ஓவரியனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம். தென் வந்து என்ன பண்ணோம்,
எக்கை வந்து ரிட்ரைவல் பண்ணும். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்துச்சுக்கோ ஒரு மைனர் சர்ஜரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோக்கல் அனஸ்தியா கொடுத்து எக்கை வந்து ரிட்ரைவல் பண்ணோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ரைவல் பண்ணும்போது எக்கை ரிட்ரைவல் பண்ணோம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸையும் நம்ம வந்து ஐசோலேட்டட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மீடியாவில் வச்சு நம்ம வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்தது. ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த ஜைகோட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவ் டு த டிவிஷன். ஓகேவா, டிவிஷன் ஆகிறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், எம்ப்ரியோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், எம்ப்ரியோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ 5th ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கல்ச்சர் அதாவது 8 செல் பிளாஸ்டோமியர்ஸை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சோம், நம்ம வந்து பார்த்தோன்னா இம்ப்ளான்டட் இன்டு தி யூட்ரஸில் கொண்டு போய் வச்சோம். இதுக்கு பேர் என்ன, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். என்னென்னு பேர், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பேர். ஓகேவா, சரி ஓகே. இதே நம்ம வந்து above the 8 cell stages. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ 8 cell stagesக்கு மேலே more than 8 blastomeres stages the embryo its implantation into the uterus, the technique is called as a embryo transfer technologies. ஓகேவா, நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 பிளாஸ்டோமியர் செல்ஸ்க்கும் மேலே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரஸில் கொண்டு போய் வச்சு அதை வந்து யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோமில்ல, இந்த டெக்னாலஜிஸ்க்கு நேம் என்ன, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பேர். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் த பாடி லெபார்ட்டரியில் வந்து நம்ம வந்து ஃபியூஷன் வந்து பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் we go to see the ஜைகோட் இன்ட்ரா ஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஜிஃப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைகோட் இன்ட்ரா ஃபாலோபியன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து நமக்கு வந்து ஜைகோட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அப் டு 8 செல் பிளாஸ்டோமியர்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து இந்த 8 செல் பிளாஸ்டோமியர் ஸ்டேஜஸ் இருக்குல்ல, இந்த 8 செல் பிளாஸ்டோமியர் ஸ்டேஜை நாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபலோப்பியன் டியூப்ஸில் கொண்டு போய் வைக்கிறோம். ஓகே, எங்கே வைக்கிறோம், நமக்கு வந்து ஃபலோப்பியன் டியூப்ஸில் கொண்டு போய் வைக்கிறோம் பை த லேப்ராஸ்கோப்பி. ஓகேவா, லேப்ராஸ்கோப்பி டெக்னிக்கை யூஸ் பண்ணி எங்கே கொண்டு போய் வைக்கிறோம், ஃபலோப்பியன் டியூப்ஸில் கொண்டு போய் வைக்கிறோம். ஓகேவா, அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபலோப்பியன் டியூப்ஸில் ஃபர்தராக அந்த ஜைகோட் வந்து என்ன ஆகும், நேச்சுரலாக டிவிஷன் ஆகி தென் இட்ஸ் மைக்ரேட் டுவர்ட் த யூட்ரஸ், தென் இட் வில் பி கெட் இம்ப்ளான்டேட்டட். ஓகேவா, இட்ஸ் தி கெட் இம்ப்ளான்டேட்டட். இதுதான் நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஜிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம்.